சபையில் உம்மை அடைந்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அடைந்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாதாரை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாதாரை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறதான வேத வார்த்தை என்னவென்றால், ஆவி என்னும் அச்சாரம். ஆவி என்னும் அச்சாரம். அச்சாரம் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் வரும். எதை குறித்து நம்ம அச்சாரம் சொல்லுவோம்? அந்த அச்சாரம் இருந்தாதான் அந்த சக்கரை எப்படி இருக்கும்? கடலாம, எந்த ஆபத்தும் இல்லாம, அதை நம்பினவர்களுக்கோ அதில் பயணம் சென்றவர்களுக்கோ எந்த இடையூறும் இல்லாம அந்த அச்சாரம் அவர்களை என்ன செய்து தாங்குகிறது. ஆமென். அதே போலதான் அந்த அச்சாரத்தை படைத்த தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தகுதி இல்லாத நமக்கு ஆவி என்னும் அச்சாரம், சொல்லுங்க, ஆவி என்னும் அச்சாரம். இந்த ஆவி என்னும் இந்த அச்சாரம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமா? அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். பாருங்க, என்ன கொடுத்திருக்கிறார்மா? நம்மளை முத்திரித்து தெரிந்து கொண்டு. ஆனா நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அச்சாரம் பெற்றவர்கள். அப்போ ஒவ்வொரும் நம்ம அச்சாரத்துக்கு சொந்தமானவர்கள். அப்ப நம்ம அந்த அச்சாரத்துக்கு அடையாளமாக கர்த்தர் நம்மளை என்ன செய்தார்? வைத்திருக்கிறார். இந்த அச்சாரம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு. பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறவர்கள் நிலைத்து அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையில விடாமுயற்சியுடன் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் இந்த அபிஷேகம், இந்த ஆவி என்னும் அச்சாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன கொடுத்திருக்கிறார்னா, விசுவாசிகளாகிய நம்ம நிலைத்து நிற்க, எங்க இந்த பூமியில நம்ம வாழ்கிற இந்த பகுதிகளில நமக்கு வருகிற போராட்டங்களில நம்ம நிலைத்து நிற்கணும் அப்படின்னா விடாமுயற்சியோடு ஆண்டவரை நம்ம ஆராதனை செய்யணும் என்றால் நமக்கு அந்த ஆவி என்ற அச்சாரம் நமக்கு என்ன செய்யணும்? இந்த அச்சாரம் நம்ம எல்லாத்துக்கும் முக்கியமானதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, விசுவாசிகள் சாட்சியோடு இருக்கும்படி அவர்கள் வல்லமையை கொடுப்பதற்காக கர்த்தர் இந்த ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாச வாழ்க்கையில வருகிற சோதனையில நம்ம விழுந்து என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நம்ம முன்னேறி செல்வதற்கு உதவியா இருப்பதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது, விசுவாசத்தோட சாட்சியாய் நிற்பதற்குத்தான் இந்த பரிசுத்த. 2வது வாசிங்க, அப்போஸ்தலர் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்க பலனடைந்து யூதேயாவிலோ சமாரியாவிலோ எனக்கு என்ன பண்ணணும்? சாட்சிகளா இருக்கும்படி, வல்லமை உள்ள சாட்சிகளாய் நம்ம நிற்கும்படிக்கு கர்த்தர் இந்த ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். முதலாவது சொன்னேன் என்னன்னா, விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும்படி. நம்முடைய வாழ்க்கையில விடாமுயற்சியோடு ஆண்டவருக்காக முன்னேறி செல்வதற்காகவும்
இரண்டாவதாக விசுவாசத்தோட வல்லமையோட சாட்சியாய் நிற்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு இந்த அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் வேலையை நிறைவேற்றுவதற்காக இந்த அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். என்ன வேலை ஆண்டவர் கொடுக்கிற? அவருடைய வேலை என்ன? வாசித்து பார்ப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை என்ன பண்ணினார்? அபிஷேகம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆவி என்னும் அபிஷேகம், இந்த ஆவி என்னும் அச்சாரம் நமக்கு எதற்கு? மறந்துடாதீங்க, எதற்கெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், நம்ம விசுவாச வாழ்க்கையில நிலைத்து நிற்பதற்காக, சாட்சியாய் விசுவாசத்தோடு வாழ்வதற்காக, கிறிஸ்துவின் வேலையை நம்ம என்ன செய்யணும்? செய்வதற்காக. மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 10:19. அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் அவர் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது எப்படி பேசுவோம் என்னத்தை பேசுவோம் நமக்கு தெரியாது. ஒரு இடத்துல நிற்கும் பொழுது, இப்ப நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா நான் என்ன பேச போறேன், எப்படி பேச போறேன், என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மறைத்து என் மூலமாய் உங்களிடத்துல வெளிப்படுகிறார். இதான் ஆவி என்னும் அச்சாரம். முழுசா அந்த வசனத்தை வாசிச்சிருங்க. எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள். நீங்க பேச வேண்டியது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவினுடைய ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறார். பேசுகிறது நான் அல்ல, உங்க பிதாவின். எத்தனை பேர் நம்புறீங்க? பேசுகிறது எங்க பாஸ்டம் அல்ல, எங்க பாஸ்டம் ஒரு கருவிதான், ஒரு வேலைக்காரி தான். ஆனா மறைத்து வெளிப்படுகிறவர் இந்த ஆவியானவர். அடுத்தது, அவருடைய வேலையை நீங்க நிறைவேற்றணும். அவருடைய வேலை, அவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். என்ன வேலை? நீங்க உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, பிதா குமார பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் கொடுங்க. எத்தனை பேர் இந்த வாரம் இந்த வேலை செஞ்சீங்க? இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியாக இந்த அபிஷேகத்தை கடவுள் நமக்கு தரார். 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனம் 3வது குறிப்பு 4வது குறிப்பாய் நான் சொல்லுகிறேன். சத்தியத்தை அறியவும் அபிஷேகிக்கிறார். வாசிங்கம்மா. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா? இந்த அபிஷேகம் எதுக்குன்னா, பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறோம். இப்ப நமக்கு எப்படி என்ன எங்க போகணும், எங்க வரணும், என்ன சொல்லணும், என்ன செய்யணும், நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இந்த உலகம் எப்படி இருக்கிறது, இது எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? கற்றுக் கொடுத்திருக்கிறார். 5வது குறிப்பாக, விசுவாசிகள் தம்முடைய சொந்த அவருக்கு முதலாக அவருடைய குணங்கள், அவர் நம்மளை ஆளுகை செய்கிற ஒரு கிருபையை கர்த்தர் இந்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாருக்குள்ளும் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, மனித ஆளத்துவங்கள் தேவனுடைய குணங்களை உருவாக்கி சுதந்திர வழியாக அந்த அச்சாரமான ஆவியை நமக்கு என்ன பண்ணிருக்கிறார்? ஒரு மனிதனை ஆளக்கூடிய, அந்த மனிதனுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு அச்சாரத்தை நமக்கு என்ன பண்ணிக்கிறார்? தந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:18 வாசிங்க.
நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட முகமாய்? திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. நம்மளுக்குள்ள ஒரு சாயலை கொடுத்திருக்கிறார். அது என்ன சாயல்? ஆண்டவருடைய சாயல் இருக்கா நம்ம கிட்ட. எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவரை முகமுகமாய் பார்ப்பதற்குரிய சாயலாக இந்த அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். மீண்டும் வாசிமா அந்த வசனத்தை. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தாமே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. அவருடைய சாயலை தரித்ததினாலதான் மகிமையின் மேல் மகிமை நம்ம என்ன செய்யறோம்? அடைகிறோம். அவர் நமக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கும். அப்ப அவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம அவரை கண்ணாடியில காண்பது போல நாம் அவரை என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அடுத்ததாக 6வது குறிப்பாக, ஆவியானவர் உள்ளத்தில் வாசம் செய்ய முதல் இடம் நம்முடைய குடியிருப்பு. நம்முடைய உள்ளத்தில் அவர் வாசம் செய்வதற்காக இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்கள் இருக்குது. முடிந்தளவு வாசியமா. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் பாருங்க, நமக்குள்ள இந்த ஆவியானவர் ஏன் இருக்கிறார் அப்படின்னா, இந்த பூமிக்குள்ள இருக்கிற இந்த கூடாரம் எப்படியோ ஒரு நாள்ல இது என்ன செய்ய போகுது? கவிழ்ந்து பட போகுது. தேவன் ஒரே நாளில இந்த பூமியை அது என்ன செய்வார்? இந்த பூமியினுடைய அமைப்பை, அந்த கோணங்களை அதை அசைய பண்ணி தூள் தூளாக்கி போட்டுருவார். எத்தனை நாள்ல? ஒரே நாள். ஒன்றுமில்லாத ஆக்கக்கூடிய சக்தி ஏசப்பா கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவர்தான் இதை படைத்தார். பிறகு நான் வசனத்தை சொல்றேன். இப்போ இதை நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஆவியானவர் சொல்றார் என்னன்னா, அந்த 1வது வசனத்துல, பூமிக்குரிய கூடாரம் நம்முடைய வீடு அழிந்து போனாலும், பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாம நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஒரு அழியா சொல்வீங்களா? இந்த பூமிக்குரிய கூடாரம் நமக்கு ஒரு நாள்ல அது என்ன செய்ய போகுது? அழிந்து போயிட போகுது. நம்ம என்னதான் அழகுபடுத்தி வச்சிருந்தாலும் அது எல்லாமே அழியக்கூடியதாக காணப்படுகிறது. ஆனால் இந்த ஆவி என்னும் அச்சாரம் நம்மளை எங்க கொண்டு போகுதுன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகுது. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று. இந்த கூடாரத்துல இந்த பூமியில வாழ்கிற நாம் பாரத்தை சுமந்து என்ன பண்றோம்? தவிக்கிறோம், அங்கலாய்க்கிறோம். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆமென். 5வது வசனம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஹல்லேலூயா. இதற்கு தான் நமக்கு இந்த ஆவி என்னும் அச்சாரத்தை தந்திருக்கிறாரு. 6 குறிப்பு நான் சொன்னேன். முதல் குறிப்பு என்ன சொன்னேன்? இந்த ஆவி என்னும் அச்சாரம் எதுக்கு? நம்ம
நம்ம விசுவாசத்துல நிலைத்து நிற்க, விசுவாச வாழ்க்கையிலே விடாமுயற்சியோடு ஆண்டவருக்காக நம்ம சாட்சியாய் உதவி செய்வதற்காக ஒன்று. இரண்டாவது, விசுவாசத்தோடு நம்ம சாட்சியா நின்னாதான் மற்ற இடங்களுக்கு போய் நம்ம ஊழியத்தை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். மூன்றாவது, கிறிஸ்துவின் வேலையை நிறைவாக்குவதற்கு ஆண்டவர் இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை கர்த்தர் நமக்கு என்ன செய்றார், கொடுத்திருக்கிறார். நான்காவது, அந்த சத்தியத்தை அறிகிற அறிவின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நம்ம யார்கிட்டயும் ஆலோசனை கேட்கணும்னு அவசியமே இல்லை. நமக்கு வேதத்தின் அடிப்படையில கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து சத்தியத்தை அறிகிற அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மளை ஒரு ஆளுகை செய்கிறார். அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை நம்ம அனுபவிக்கிறோம். எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் நம்மளை நடத்துறாரா இல்லையா? நடத்துறாரு. அதுக்கு மாத்திரம் ஆறாவது, ஆவியானவர் உள்ளத்தில் வாசம் செய்கிறார். அந்த முதலீடு அவர் தான் நம்ம உள்ளத்துல வாசம் செய்கிறார். ஏன்னா இந்த பூமியின் கூடாரம் ஒரு நாள்ல அழிஞ்சு போயிடும். அழியாத கூடாரமாகிய ஆண்டவர் நமக்கு கைவேலை இல்லாத ஒரு வீடு நமக்காக பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம அனுபவிக்க போறோம். அதனால இந்த கூடாரத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெருசா நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பரலோகத்தினுடைய காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். 12:26. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. ஆமென். இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ண. இந்த உலகத்தை படைத்த நம்முடைய ஆண்டவர் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் அசைக்க பண்ணுகிற தேவன். அதுதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவர் கையில இருக்குது. அதிகாரங்கள் அவர் கரத்தில் இருக்கு. எல்லாவற்றையும் அசைக்கக்கூடியவர். அதான் ஆகாயத்திற்கு புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்களேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரத்தையும் அசைய பண்ணுவேன். ஆமென். இன்னும் ஒரு தரம், ஏற்கனவே ஒரு தரம் அசைய பண்ணிட்டார். இன்னும் ஒரு தரம் நான் என்ன செய்ய போறேன், இந்த வானத்தையும் பூமியும் அசைய பண்ணுவேன். அடுத்தது, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 21வது வசனம். நீ யூதாவின் தலைவனாகிய செருபாலோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களில் சிங்காசனத்தை எல்லாம் என்ன பண்ணுவாராம், எல்லா சிங்காசனத்தையும் கவிழ்த்து போடுறவர் ஆண்டவர் தான். நம்ம என்னதான் கட்டி கட்டி வச்சாலும், நம்ம என்னதான் பிரயாசம் பண்ணாலும், நம்ம என்னதான் நம்ம செஞ்சாலும் எல்லா அதிகாரமும் யாரு கையில இருக்குது? எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் அவர் கையில இருக்குது. அவர் நினைச்சாருன்னா, நான் சொல்றது போல இந்த வானத்தையும் இந்த பூமியையும் ஒண்ணுமில்லாத ஆக்கி போடுகிற தேவன். எல்லாம் அவர் கரத்துல இருக்கிறது. அதுதான் 2 பேதுரு 3வது அதிகாரத்துல வாசிக்கிற பாருங்க. இந்த பூமி நிலை மாறி. 2 பேதுரு 3:10 வாசிக்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் அப்படிதான் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று எப்படி போதும், நான் சொன்னேன் இல்லையா, தூள் தூளானு. வானங்க எப்படி போதாமா, மடமடவென்று அகன்று போ. பூதங்கள் வெந்து உருகி போ. பூமியும் அதிலுள்ள கிரியைகள் யாவும் எரிந்து அழிந்து போயிருமா பாருங்க. இதுதான் ஆண்டவர். இதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்ம அப்பாவுடைய வல்லமை அவ்வளவு பெருசா இருக்குது. ஆனாலும் ஏன் நாம் அவரை ஆராதிப்பதில்லை, அவரை தேடுவதில்லை? ஏன் நமக்குள்ள ஒரு பலவீனம்,
ஏன் நமக்குள்ள ஒரு சோர்வு அப்படி என்றால் நமக்குள்ள என்ன இல்லை? ஆவி என்னும் அச்சாரம் நமக்குள்ள இல்லை. அந்த ஆவி என்னும் அச்சாரம் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம வாழ்க்கை பயணத்துல நாம எப்படி ஓட முடியும்? எந்த இடையூறும் இல்லாம நம்ம ஓடுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி என்ன பண்ற செய்யலாம். அவருடைய ஆலோசனை நான் கேட்கணும். அவருடைய விருப்பம் என்ன என்பதை நான் என்ன செய்யணும்? அறியணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். பாருங்க, ஆண்டவராகிய தகப்பன் அபிஷேகம் உள்ள தேவன் அந்த பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு 3 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 12-13 வாசித்து பார்ப்போமானால், கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு தாவீதை. வாசிங்கம்மா 16-12. தாவீது இளையவனான போது தேவன் தன்னுடைய ஆவிக்குரிய மேய்ப்பனாக அவளோடு இதயபூர்வமாக தேவனை அவன் ஏற்றுக்கொண்டதினால தாவீது உண்மை உள்ள இருதயம் தேவனுக்கு பிரியமானவனா இருந்ததினால கர்த்தர் அவனை அபிஷேகம் செய்கிறார். எதற்காக? வாசித்து பார்ப்போமா? ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சுகந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றான். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? பாருங்க, தாவீது அவனுடைய சகோதரர்களை காட்டிலும் அவன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான்? வனாந்தரத்திலே ஆடு மேய்த்தவனாய் இருந்தான். ஆனால் அவனுக்குள்ளோ என்ன இருந்தது? சிவந்த மேனியும் அழகிய கண்களும் ரூபமுள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் அவன் சகோதரர்கள் எல்லாம் நல்லா யுத்தத்தில் தேறினவர்களாகவும் நல்லா படித்தவளா இருந்திருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் இந்த தாவீது ஆடுகளை மேய்த்தவனாய் இருந்தான். ஆனால் தேவ கண்கள் அவன் மேம்பட்டது. அதனால தான் கர்த்தர் அவனை அபிஷேகம் செய்ய வைக்கிறார். அடுத்த வசன வாசிங்களே. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதை ஆளுகை செய்வதற்காக கர்த்தர் அபிஷேகம் பண்றார். அதான் சொல்றார், நீ இவனுடைய முகத்தை என்ன செய்யாத, இவனுடைய முகத்தை பார்க்காத, இவனுடைய உருவத்தை நீ பார்க்காத. இவனுக்குள்ள தேவன் இருக்கிறார். இவன் தேவனை உண்மையாய் நேசிக்கிறான். அதனால சொல்வார் 23ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் சாட்சியாகிறேன். நான் வெட்கப்பட மாட்டேன். எந்த கஷ்டமும் என் வாழ்க்கையில் என்ன செய்யாது, வராது என்று இந்த சங்கீதத்தை தாவீது எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, எவ்வளவு அழகா, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி என் ஆத்மாவை திருப்தியாக்கி. எப்படி அவ்வளவு அழகா அந்த 23வது சங்கீதத்துல வாசிக்கிறோம். என் ரட்சிப்பை அவனுக்கு கர்த்தர் உண்மையாகவே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அதனால என்ன பண்ண மாட்டேன், தாட்சி அடைய மாட்டேன். ஏன்னா அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கி நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன், பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். என் சத்துருளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் எப்படிங்குது, நிரம்பி வழிகிறது. அழகா எழுதுறார். அபிஷேகம், இந்த அபிஷேகம் கொடுத்தார் ஆண்டவர்.
அவனுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்ததுனாலதான் அவன் பாத்திரம் நிரம்பி என்ன செஞ்சது, வழிந்தது. 7வது வசனம். கர்த்தர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் தாட்சிகளை செய்கிறார். ஆவி என்னும் அச்சாரம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. தேவஜனமே, அந்த அச்சாரத்தை பெற்றுக்கொள்ற வரையிலும் நீங்க கர்த்தரை விடக்கூடாது. அந்த அச்சாரம் இருந்தா தான் நம்ம நிலைத்து நிற்க முடியும், சாட்சியாய் வல்லமையோடு ஊழியத்தை செய்ய முடியும், மற்றவர்களுக்கு அவர் அன்பை எடுத்து சொல்ல முடியும், நம்ம அவரை முகமுகமாய் தரிசிக்க முடியும். அந்த ஆவியானவர் இருந்தா தான் அந்த சத்தியத்தை அறிகிற அறிவிலே நம்ம விருத்தி அடைய முடியும். அடுத்தது, பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள் என்பதை, நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள் என்பதை நாம் இருதயத்திலே உணரக்கூடியவர்களாய் இருப்போம். அடுத்தது பாருங்க, ஆசாரியனாக ஊழியக்காரனாக கர்த்தர் ஆரோனையும் அவர் குமாரனையும் அபிஷேகம் செய்தார். யாத்திராகம புத்தகம் 29வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. பின்பு அவன் குமாரனை சேர பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக நிற்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை என்ன செய்யணுமா, உடுத்துவார்களாய். உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய குமாரனுக்கும் இந்த கிருபையை நான் என்ன பண்றேன், தருகிறேன். அவனும் இந்த அங்கி என்ன செய்யணும், உடுத்திக்கணும். நிறைய பேர் அங்கி போட்டவங்களை கிண்டல் பண்றாங்க. ஆனா பழைய ஏற்பாடு காலத்துல அங்கி ஒரு பெரிதான கிருபை, ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு அதுக்கு வேள்வி இருக்கு, அதுல வல்லமை இருக்கிறது. ஏன்னா அது தேவனால் கொடுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உடையாய் காணப்படுகிறது. வாசித்து பார்ப்போமா? தீர்க்கதரிசி ஆகிய இந்த அபிஷேகம் 1 ராஜாக்கள் 19:16. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்து இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களெல்லாம் இடித்து தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். உம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் பட்டயத்துல கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். ஆமென். பிராணனையும் வாங்க தேடுகிறேன். நான் ஒருவன் மட்டும் தான் மீதியா இருக்கிறேன், என்னையும் என் பிராணனை வாங்க தேடுகிறார். தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்றார். அப்போ தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். ஆனா மீண்டும் எலியாவை கர்த்தர் தீர்க்கதரிசியாய் அவனை அபிஷேகம் செய்தார். பின்பு அவன் ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் அவனை அபிஷேகம் பரிசளித்தார். எலியாவுக்கு பின்பு தீர்க்கதரிசன ஊழியம் செய்ய எலிசாவை கர்த்தர் என்ன செய்தார்கள், அபிஷேகம் பண்றார். அபிஷேகம் இல்லாம, கர்த்தருடைய வல்லமை இல்லாம நம்மளால எந்த ஒரு ஊழியத்தையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த. பாத்தீங்களா, எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாரிபாத் விதவே வீட்டுல இருந்த ஒரு மகன் இருக்கான். எலியாவின் கைக்கு என்ன பண்ணாராம், தண்ணி வார்த்த, தண்ணி ஊத்துனான். நன்றி உள்ளவனாய் ஒருவன் இருந்தான். ஆனால் பார்க்கும்போதுதான் தெரியுது, எலியாவுக்கு தண்ணி வார்த்த நன்றி உள்ள ஒருத்தன் இருக்கான். அவனை என்ன பண்ணுங்க, அபிஷேகம் செய்யுங்க. கர்த்தரால ஆண்டவருடைய வேலையை நாம் செய்யும் போது அவருக்கு உதவியாக இருக்கிறவர்களையும் கர்த்தர் தான் அங்கீகரிக்கிறார். ஏன்னா தண்ணி வார்த்தவர்கள், நன்றியா இருந்தவர்கள், நன்றி கடனை செலுத்தினவர்கள். அதனால தான் கர்த்தர் அவர்களை அந்த ஊழியத்தை எலியாவுக்கு அடுத்தபடி எலிசாவுக்கு அந்த கிருபையை கர்த்தர் என்ன பண்ணாரு, கொடுத்தார். 75 ஆண்டுகள்
இவர்கள் ஊழியம் நிறைந்தது. கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். அவருடைய மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்கிறோம்.